சமீபத்துல எல்லாருடைய இதயங்களையும் கனப்படுத்தி கனமாகிற மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சார். சில பழக்கங்கள் இருந்ததுனால மஞ்சக்காமலை வந்தது. இப்போ சமீபத்துல ஏன் பயப்படுறீங்க? மது ஒரு ஆரம்ப காலங்கள்ல இந்த பெயிண்ட் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு மேடைகள் ஏறி ரோபோவான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணது கூட ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கட்டுப்பாடு இல்லாம போய் குடிக்கும் போது அப்பதான் இந்த கணையம் இதெல்லாம் இந்த கல்லூரி மீண்டும் பாதிப்புக்குள்ளாகுது. அதுலதான் இறந்ததாகவும் தகவல். அவருடைய மனைவி நடனம் ஆடி அவருக்கு ஒரு வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அதையுமே வந்து சமூக ஊடகங்கள்ல எந்த நடனத்தினால நாங்க இணைஞ்சோமோ அந்த நடனத்திலேயே ஒரு வழி அனுப்பி வைக்கிறேன்றது அந்த மனைவி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற விதமா தான் நான் பாக்குறேன். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கவிருப்பது ஊடகவியலாளர் திரு சேகுவேரா அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கு. வணக்கம். இப்போ சமீபத்துல எல்லாருடைய இதயங்களையும் கனப்படுத்தி கனமாகிற மாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சாரு. அவருடைய மரணத்துக்கு பல விதமான காரணங்கள் சொல்றாங்க. அவர் வந்து சில பழக்கங்கள் இருந்ததுனால மஞ்சக்காமலை வந்தது. இப்போ சமீபத்துல ஏன் பயப்படுறீங்க? மது குடிப்பழக்கம் இருந்ததுனால அவருக்கு குடிப்பழக்கம் மாத்திரமே இது கிடையாது இல்லையா? மஞ்சக்காமலைக்கு உடம்ப கவனிச்சுக்காது, சரியா சாப்பிடாதது, பல விஷயங்கள் இருக்கு, தூக்கமின்மை, நான் சொல்லவே இல்லை. இல்ல அது மாதிரியான பல விஷயங்கள் தான் தொடக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் ஆரம்ப காலங்கள்ல இந்த பெயிண்ட் உடம்பு ஃபுல்லா பூசிக்கிட்டு மேடைகள் ஏறி ரோபோவான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணது கூட ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது முதல்ல எந்த பெயிண்டா இருந்தாலும், அதுவும் குறிப்பா வந்து ரொம்ப அபாயகரமான பெயிண்ட், இந்த சில்வர் பெயிண்ட்னு ஒண்ணு இருக்கு. இந்த கேட்டுக்கெல்லாம் அடிப்பாங்க நினைக்கிறேன், இந்த அலுமினியம் பெயிண்ட் மாதிரி இருக்கு. முதல்ல எல்லா பெயிண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடம்புல அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை உடம்புல ஓட்டைகள் இருக்குன்னா இந்த மயிர்கால்கள் அத்தனையுமே வந்து துவாரங்கள் தான். சரிங்களா? அது கண்ணுக்கு தெரியட்டும். மயிரே இல்லைன்னாலும் கூட மயிர்னு சொல்லலாம்ல. அழகான தமிழ் வார்த்தை மயிர். மயிர்னா கெட்ட வார்த்தை சொல்லுவீங்க. அப்ப வந்து கேட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த காற்று அது வழியா தான் வர்றது. உடம்புல ஆமா. சோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க பெயிண்ட் போடும் போது என்னன்னு கேட்டா அந்த ஓட்டையெல்லாம் அடைக்கும். ஒட்டுமொத்தமா ஓட்டையை அடைக்குதுன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரம் கூட சொல்ல முடியாது, ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலே அது வந்து ரிஸ்க் தான். ஆனா நீங்க வந்து அதை பூசிக்கிட்டு கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாள் இருந்தீங்கன்னா அந்த வேர்வைகள் வரக்கூடிய அந்த இது இருக்குன்னா அதிகமா ஃபங்க்ஷன் எங்க வந்து அதிகமான லோடு எதுக்கு போயிடும் கேட்டீங்கன்னா கிட்னிக்கு போயிடும். நீங்க யாரா டாக்டர் கேட்டு தெரிஞ்சீங்க? கண்டிப்பா கிட்னிக்கு போயிடும். அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா லோடு அதிகமாயிடும். அப்ப நீங்க என்ன கேட்டா அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூரின் போயிடும். அதுக்கு எப்படி இருந்தாலும் அது கெடுதி. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து உள்ள இருக்கிற அந்த அவயங்கள் வந்து பாதிக்கப்பட்டதுனால அவர் மெல்ல மெல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பிரச்சனையே வந்து கணையம், கல்லீரல் இதெல்லாம் ப்ராப்ளமா இருந்திருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி வந்து ஒரு சிரிப்பு நடிகர் ஒருத்தர் கருப்பா இருப்பார், கருப்ப சமையல் பேர் கருப்பா இருப்பார். அவரு கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு வாரமா 10 நாள் தான் இருந்தாரு, இறந்துட்டாரு. ஏன்னா வயது மூப்புல வந்து அதே சின்ன வயசுலயே எங்க ஊர்ல வந்து திருவிழால வந்து எங்க தாத்தா வந்து புலி வேஷம் போடுவார். புலி வேஷம் வந்து போடுவாரு. அவ்வளவு பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்கும். கேட்டா அந்த வாழை வந்து கட்டி விட்டுருவாங்க இடுப்புல, தலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து காது மாதிரி ஒண்ணு செட் பண்ணுவாங்க. கோயில திருவிழால இருந்து அந்த மேல வாத்தியங்கள்லாம் அடிக்கும் போது இவர் இந்த நடனம் ஆடுறது எல்லாம் வந்து பார்த்தா பாக்கிறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அப்படி டைவ் அடிப்பாங்க பெரிய அளவுக்குன்னா உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல வந்து புலி மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. அது எல்லாம் எங்களெல்லாம் சின்ன வயசுல நாங்க ஒரு 10 வயசு பயப்போம் பார்த்தால, ஐயோ தாத்தா என்னடா தாத்தாவா புலி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அடையாளம் தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு திருவிழா எல்லாம் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து வீட்டோட இந்த பின்பக்கத்துல வந்து கிணத்து பக்கத்துல வந்து இப்படி குத்துக்கால் போட்டு இப்படி உட்காந்துருப்பாரு. ஆனா புலி அங்க அப்படியே அடிச்சு இப்படி உட்காந்துருக்கு சொல்லி நாங்களே கிண்டல் பண்ணோம்னா தாத்தா அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாரு. அது கெரோசின் கொண்டு வந்து உடம்பு ஃபுல்லா ஊத்துவாங்க எங்க பாட்டி. கெரோசின் ஃபுல்லா ஊத்தி, ஏன்னா அவ்வளவு காஞ்சி போயிருக்கு உடம்பு. அப்ப ஃபுல்லா வந்து ஊத்தி வந்து கட்டினா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து பெயிண்ட் எடுக்கிறதுக்கு மணி நேரமாகும். அதுக்கெல்லாம் எடுத்துட்டு 2-3 தடவை திரும்ப அப்படி எல்லாம் எடுத்தாலும் மொத்தமா மஞ்சளா இருப்பாரு. அவ்வளவு ஈஸியா போகாது. அப்புறம் 2 நாள் 3 நாள் இயல்பா போகதான் வந்து போகும். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்பவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாரு கேட்டா அந்த குளிர்ச்சிக்காக வந்து பல விஷயங்கள் சாப்பிடுவாங்க. எல்லாமே குளிர்ச்சிக்காக சாப்பிடுவாங்க.
யூரின் போகும்போது எல்லோவா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸியா வந்து மஞ்சள் காமாலை வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து எதுக்காக சொல்றேன்னா அவங்க அந்த டைம்ல வந்து எடுத்துக்கிட்ட வைத்தியங்கள்லாம் வேற வேற. இன்னைக்கு அந்த வைத்தியம் எல்லாம் கிடையாது இல்ல. இந்த உடல்ல இருக்க அந்த உடல்ல இயற்கை சார்ந்த வைத்தியங்கள்லாம் இல்ல. அப்ப பல வைத்தியங்கள் எடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றதுதான் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதெல்லாம் கிடையாது. அதனால அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது மஞ்சள் காமாலை வந்தா அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே குடிக்கூடாது. மஞ்சள் காமாலை வந்தா எஸ்பெஷலி மஞ்சள் காமாலை வந்தா குடிக்கூடாது சொல்லுங்க. அப்போ ரைட் நாங்கெல்லாம் குடிக்கலாமான்னு ஆயிடும். யாருமே குடிக்கூடாது. மது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேடு, தவிர்க்கப்படணும். அது மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா வந்து சுத்தமாவே வந்து ஃபுல் டெட் அகைன்ஸ்ட். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை கட்டுப்பாடு இல்லாம போய் குடிக்கும் போது அப்பதான் அந்த கணையம் இதெல்லாம் அந்த கல்லீரல் மீண்டும் பாதிப்புக்குள்ளாகுது. அதுலதான் இறந்ததாகவும் தகவல். அவருடைய இறுதி ஊர்வலத்துல அவருடைய மனைவி நடனம் ஆடி அவருக்கு ஒரு வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அதையுமே வந்து சமூக ஊடகங்கள்ல இது என்ன கலாச்சாரமா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப அதாவது அது நீங்க சொல்லுங்க. அது என்னன்னா எல்லாத்துக்கும் நீங்க வந்து இவ்வளவு நேரம் வக்கீல் மாதிரி பேசுறீங்க. தாவக்காக்கு சரியா தப்பா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்புறம். அதாவது ரோபோ சங்கர் வந்து இவங்க அதாவதே தப்பா சொல்லுங்க. ரோபோ சங்கர் வந்து அவருடைய மனைவியை சந்திச்சது ஒரு நடன பள்ளியில தான். 2 பேருமே பேசிக்கா டான்சர்ஸ். நான் உங்க காதல் கதையெல்லாம் கேட்கவே இல்லை. காதல், அந்த காதல் தான் அங்க வெளிப்பட்டுச்சு. எந்த நடனத்தினால நாங்க இணைஞ்சோமோ அந்த நடனத்திலேயே ஒரு வழி அனுப்பி வைக்கிறேன்றது அந்த மனைவி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற விதமா தான் நான் பாக்குறேன். சரி, ஆனா சமூக ஊடகங்கள்ல இருக்கிற கமெண்ட்ஸ் ரொம்ப தவறா பாக்குறாங்களே. இது என்ன மாதிரியான கலாச்சாரம் கேட்கு? அது அவங்க புரியல இல்ல. எப்படின்னா இங்க ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சாதிக்கும் வந்து ஒரு பழக்க வழக்கங்கள் கல்ச்சர் ஒண்ணு இருக்கு, சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு. ஏன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு கூட அது மாறுபடும். சாதி மதத்துக்கு மட்டுமே இல்ல, அது வந்து ஒரு மாநிலத்துக்கும் வேறுபடும். 200 கிலோமீட்டருக்கு ஒரு கலாச்சாரம் மக்கள் கலாச்சாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து இயல்பாவே அவங்க நடனம் ஆடிக்கிட்டே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இருக்குன்னா இந்த அவங்க குடும்ப வந்து கல்ச்சர் தாண்டி சமூக கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆற்றாமையை வந்து எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப பிராமணர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களை யாராவது இறந்துட்டாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் வச்சிருப்பாங்க. எடுத்துருவாங்க. அப்போ வந்து அதுக்கு காரணம் இப்ப அது வந்து சொல்ல முடியாது. அவங்க கேட்டாலும் மரபு பழக்கம். அதே மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அழவே மாட்டாங்க, கண்ணீரை விட மாட்டாங்க. சோ அதை நம்ம என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏங்க நீங்க அழவே இல்லை, அவங்க இறந்துட்டாரு, நீங்க அழ மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இப்ப இவனுக்கு போய் கேட்டீங்கன்னா இவனா சொல்லுவான் பகவான் கூட்டிட்டார் அப்படின்னுவான். இவனை போய் கேட்டான், அவனை போய் கேட்டா கர்த்தருக்கு நித்திரை அடைஞ்சிட்டாருன்னுவான். எதுக்கு இந்த வம்பு? இப்ப ரெண்டு அவன் பத்தி கேட்டா அவன் பழக்கம் அது. அந்த வகையில இந்த அம்மா வந்து அவங்களுடைய தன் கணவன் மீதான அந்த துக்கத்தையும் துயரத்தையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதான். அதுதான் இல்ல, அது தவறு இல்லதான். ஆனா அதை தவறா ஏதாவது பண்ணிட்டு தான் சார் இருப்பான். சரி, வேலை இல்ல, ஏதாவது ஒண்ணு விமர்சிக்கணும், ஏதாவது பேசணும். ஆமா, அப்புறம் அவங்க அழவே இல்லைன்னுவான். இது ஏதாவது ஒண்ணு கருத்து மறைஞ்சிட்டு சிரிச்சாங்கன்னுவான். நீங்க பாத்தீங்களா ரோபோ சங்கருடைய ஒய்ஃப் சிரிச்சாங்க அப்படின்வான். சொல்றோம் சொல்லிட்டே இருப்பான் சார். அதை கடந்துடணும். அப்படி அவங்களோட துக்கத்தோட வெளிப்பாடு அது அவங்க வந்து அவங்க இயல்பா செயற்கை ஒப்பனையும் இல்லாம அவங்களுடைய பிரச்சனை. அது கிரிட்டிசைஸ் பண்றதுல அர்த்தமே கிடையாது. அது அவங்களை விட்டுறணும். அவங்களுடைய வாழ்க்கை அது சார்ந்து அவ்வளவு கமெண்ட்ஸ் இருந்ததுனாலதான் கேட்டேன். மத்தபடி ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயம் பேசணும். நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் சார்.